அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்திற்கு உரியது என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதையே இது எடுத்துக்காட்டுகிறது எனவும் திமுக தரப்பில் கூறியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்திற்கு உரியது என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் இன்றைய தினம் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதுல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றக்கூடிய சூழல்ல இந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 4 தீர்மானங்கள்ல 4வது தீர்மானம் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் என்ற தலைப்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்துக்குரியது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக் கொள்ளவில்லை என்பதையே இது எடுத்துக்காட்டுகிறது எனவும், ஒரு மாநிலங்களவை இடத்தையும் 28 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெற்றது. கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் பெற்ற வெற்றியை பணயம் வைத்து மாற்று அணிக்கு 3 நாட்களுக்குள் காங்கிரஸ் கட்சி மாறியது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே கூட்டணிக்கு எதிரான கருத்தை அக்கட்சியினர் சொன்னதையும் காங்கிரஸ் கட்சி தடுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரி காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம்பெற்றது. திமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட கொடுமையும் நடந்தது. அதைவிட கொடுமை என்ன என்றால், அப்படி போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதன் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற காட்சியும் நடந்தது. அதாவது தேர்தலுக்கு பிறகு அல்ல, தேர்தல் நடக்கும் போதே உண்மையாக நடந்து கொள்ளாத கட்சி தான் காங்கிரஸ் கட்சி என்று கடுமையான சாடலை தங்களுடன் நீண்ட நாட்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது திமுக தீர்மானமாக நிறைவேற்றி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பெருந்தன்மையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்ட திமுக தலைவருக்கு நேரில் வந்து வெற்றி பெற்றதற்காக ஒரு நன்றி கூட தெரிவிக்காது முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருப்பதாக சாடியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கும் திமுக தலைவருக்கும் திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் துரோகம் செய்திருப்பதாகவும் முதுகில் குத்தியிருப்பதாகவும் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் பாஜக பல மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலும் நமக்கு செய்துள்ளது என்று இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் தோழமை சக்தியின் காலை வாரி நட்பு சக்திகளுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியின் திடீர் மாற்றத்தை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என ஒரு கண்டன தீர்மானத்தை இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள். மொத்தம் 4 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த 4வது தீர்மானமாக தான் காங்கிரசுக்கு இந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய வாக்களித்ததற்காக நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். 2வது தீர்மானம் திமுக தலைவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். 3வது தீர்மானம் தலைவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத வகையில் முடிவுகள் வந்துள்ளது. இது நெருக்கடியான சிக்கலான காலகட்டம் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில தமிழ்நாட்டின் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மை நோக்கம். அதே வேளையில திமுக திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு ஊறு விளைக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடமளிக்க கூடாது என்பது உள்ளிட்டவற்றையும் பரிசீலித்ததாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த தீர்மானத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அப்படியே தொய்வின்றி தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு அதே வேகத்தில் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் என்பது திமுக விருப்பம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இத்தகைய சூழலில் உருவாகும் அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கும் அதிகாரத்தை திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்குவது என இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4 தீர்மானங்கள். அந்த 4 தீர்மானங்கள் மிக முக்கியமான 2 தீர்மானங்களாக, ஒன்று கூட்டணி தொடர்பாகவோ அடுத்து இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப திமுக கழகத்தினுடைய நிலைப்பாடுகளை எடுப்பது தொடர்பாகவோ அல்லது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய தீர்மானங்கள், அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் தொடர்பான முழு அதிகாரத்தையும் அக்கட்சியுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்குவதாக ஒரு தீர்மானமும், 4வது தீர்மானம் காங்கிரசுக்கு கண்டனம் என்ற தீர்மானமும் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 4 கண்டனங்களுடன் இந்த கூட்டம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லது கொறடாவாக யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற விவரங்கள் இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.